Hello friends, welcome to Amma Chef. நாம இன்னைக்கு அம்மா செஃப்ல பார்க்க போறது மீல் மேக்கர் கிரேவி. சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப எளிமையா, ரொம்ப டேஸ்டியா இந்த மீல் மேக்கர் கிரேவியை நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்றத வீடியோல பார்க்க போறோம். மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கிரேவி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கப்பு போல் மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டோம்னா இது நல்லா சுடுதண்ணியில் நல்லா ஊறி வந்துடும். ஒரு 10-15 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம இதை அப்படியே ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஆறுனதும் இதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கரெக்டாக 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக தண்ணியை எடுத்துட்டு மீல் மேக்கரை தனியாக எடுத்துடலாம். இது நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். மீல் மேக்கரை இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துட்டேன். எடுத்ததில் பார்த்திங்கன்னா மீல் மேக்கருக்குள்ளேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்தால் தான் நம்ம கிரேவி பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க. 2-3 வாட்டி தண்ணி விட்டு அலசிட்டு தான் பிழிஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ மாற்றி வச்சிடலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி உள்ளே இருக்கக்கூடாது. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கறி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். பிழிஞ்சு எடுத்துட்டேன். நான் ஒரு பவுல்லையும் மாற்றி வச்சாச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு கிரேவி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இது நல்லா ட்ரையாக காய வச்சது, இது நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுக்கும்போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசாலாவோட பரட்டி ஊற வச்சுட்டு செய்யும்போது மீல் மேக்கர் ரொம்பவுமே கிரேவியில் ஊறும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 15 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டாக எண்ணெயில் பொரியும் போது இது கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி 4-5 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எண்ணெயிலே லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் வெங்காயம் நல்லா மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை 3/4 பதத்துக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை. வதக்கிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்ல பழமான தக்காளியை மீடியம் சைஸில் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூனும் மீல் மேக்கரை நம்ம ஊற வைக்கிறதுக்கு மசாலா சேர்த்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். மொத்தம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு மட்டுமே. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வதங்கினதும் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மீல் மேக்கர் கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பேனில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை, கூடவே
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கலந்து கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து பேலன்ஸ் உள்ள பேஸ்ட்டையும் நல்லா கலந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. ஏற்கனவே வெங்காய தக்காளியை நல்லா வதக்கி அரைச்சிருக்கோம் நம்ம. அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சூப்பராக இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நம்ம இப்போது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வதக்கின அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து இந்த மீல் மேக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அதிகமாக தண்ணிலாம் எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. நம்ம பேஸ்ட்டு கலந்து ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அந்த அளவே போதும். இல்லைனா அந்த மீல் மேக்கருக்குள்ளே தண்ணி சேர்ந்துச்சுன்னா சாப்பிடும்போது கிரேவி பதத்தில் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதுக்காக தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் கரெக்டாக நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு லிட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டோம்னா நம்மளோட பக்காவாக மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இதை அப்படியே நான் ஒரு லிட்டு போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட அருமையான மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்திக்கும் பூரிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப கமகமன்னு இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம பரிமாறும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிரேவி பண்ணும்போது நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு நல்லா. இப்போ இதை நம்ம பரிமாறிக்கலாம். அருமையான ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி கமகமன்னு வாசனையோட நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக செஞ்சுருக்கேன். சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மீல் மேக்கர் கிரேவி வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.